இந்த கூட்டத்தில் நான் அப்படியே பேசிட்டு ஒரு சில முக்கியமான கருத்துக்களை சொல்லாமல் போயிடுறேங்கிறதுக்காக நான் எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன். ஒரு சில கேள்விகள், ஒரு சில பதில்கள். நானே கேள்வி கேட்டு நானே பதில் சொல்கிறேன். ஏதாவது நான் விட்டு போயிருந்துச்சுன்னா நோட் பண்ணி வைங்க, நான் திருப்பி சொல்கிறேன். சரிங்களா? 12ஆச்சு. பருவநிலை மாற்றங்களை எப்படி எதிர்கொள்கிறது? பருவநிலை மாற்றம்னா என்னன்னு சொல்லிட்டேன். இதில் நம்ம எப்படி எதிர்கொள்ளணும்? நம்ம கையில் ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம்தான் நான் ஒரு பொருளை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறத விட முன்கூட்டியே பொருள்களை தயார் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் பருவநிலை மாற்றத்துக்கு விவசாயத்தில் எதிர்கொள்கிறதுக்கான முதல் படி. உதாரணத்துக்கு நீங்கள் அப்படியே யோசிச்சு பாருங்கள். 1 ஏக்கர் நிலம் வச்சுருக்கிறவங்க யாராவது வீட்டில் 20 லிட்டர் மீன் அமிலம் இருக்குமா? 20 லிட்டர் ஈயம் கரைசல் வச்சுருக்கீங்களா? 200 லிட்டர் ஜீவாமிர்தம் வச்சுருக்கீங்களா? 2 லிட்டர் ட்ரைகோடர்மா விரிடி இருக்கா? பூச்சிகளுக்கான திரவங்கள் ஏதாவது நம்ம கையில் வச்சுருக்கோமா? இந்த பொருள்கள் நம்ம கையில் இருக்கணுங்க. சரிங்களா? இந்த பொருள்களை கையில் வச்சுக்கிட்டு எந்த ஒரு தவறான சூழ்நிலை நடந்தாலும் நம்ம அதுக்கு வேணுங்கிறத நம்ம கொடுக்கணுங்க. உதாரணத்துக்கு என்னமோ தெரிலங்க, என் எலுமிச்சை செடி நல்லா இருந்துச்சு, திடீர்னு இலையெல்லாம் தொங்குது. என்னுடைய மாதுளை செடி நான் என்ன செஞ்சாலும் அந்த இலை துளிர்க்க மாட்டேங்குது. மல்லிகையில் பூக்கள் பெருசாக மாட்டேங்குது, பச்சை அரும்பா நிற்கிது. செவந்தி பூ சைஸ் கிடைக்க மாட்டேங்குது. கருவேப்பிள்ளை இலைகள் அதிகம் வரமாட்டேங்குது. எந்த விதமான குறைபாடு இருந்தாலும் தயவு செய்து வீட்டில் பால் வாங்குங்க, அதை தயிராக போடுங்க, அதை மோராக மாற்றுங்க. அந்த மோரை 10 லிட்டருக்கு 1 லிட்டர் கலந்து தெளிச்சிருங்க. நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு மனசுக்கு யார்ட்டையாவது கேட்கணுங்க, என்னுடைய பயிரை எப்படி கொண்டு வர்றதுன்னு கேட்கணும்னு சொன்னால் நீங்களே டாக்டராக இருந்து செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னென்னா, புளிச்ச மோர் அல்லது மோரை நீங்கள் அடிக்கணும். 2மே கிடைக்கலங்க எனக்கு அப்படின்னு ஒரு நிலைமை இருந்தால் பால் 10 லிட்டருக்கு 1/2 லிட்டர் பால் கலந்து அடிச்சிருங்க. லாக்டோபாசிலஸ் அப்படிங்கிறது என்னென்னா பால் பொருள்களில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அடிப்படை பொருள். இது என்ன செய்யும் அப்படின்னா, இலை இருக்கு இல்லைங்களா, இலை மேலே இந்த வேர்க்குது இல்லைங்களா, இது இந்த ஓட்டைக்குள்ளேருந்து வெளியே வருதில்ல, இதிலெல்லாம் உப்பு படிஞ்சிரும், காற்றுல இருக்க தூசி படிஞ்சிரும், மூச்சு விட முடியாது பயிர். இப்போ உணவு தயாரிக்கிற நேரம் உணவு தயாரிக்க முடியாது, இப்படி இருக்குல்ல, இதை எடுத்து விடுறது. இதுதான் புளிச்ச மோரோட வேலை. அதில் இருக்கக்கூடிய அமிலம் என்ன பண்ணும்னா, நான் அடித்த உடனே என் உடம்பை கழுவும். இதை எடுத்து விட்ட உடனே இலைகள்லேருந்து சூரிய ஒளி என் இலை மேலே நேராக படும். நீங்கள் இதை எப்படி பார்க்கலாம்னா, இந்த பயிருக்கு அடிங்க, 2வது நாள் துளிர் வருங்க. நீங்கள் யாரெல்லாம் சொல்கிறீங்க என் பயிர் வச்ச மாதிரி இருக்குங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அப்படிங்கிறதுக்கு அடிங்க, 2வது நாள் துளிர் வரும். இதுதாங்க காரணம், வேறு ஒன்றும் இல்லை. 2வது, பாலில் ஒரு சத்து பொருள் இருக்குது. அந்த சத்து பொருள், அது சத்துனா என்ன? இப்போ நமக்கு அடிபட்டுச்சு, டாக்டர்கிட்ட சேர்த்தவொடனே என்ன செய்கிறாரு, குளுக்கோஸ் போடுறாரு. குளுக்கோஸ் போட்டவுடனே நம்ம அப்படி நிமிந்துடுறோம், ரைட்டுங்களா? இதானுங்க இந்த பாலில் இருக்குது. ஒரு காஃபி குடித்தோடனே நிமிந்துடுறோம்ல நம்ம. அப்படின்னா என்ன? அந்த சர்க்கரை, பாலில் இருக்கக்கூடிய சர்க்கரை என் உடம்புல சேர்ந்துருச்சு. இப்போ மோரை அடிக்கிறேன், அடித்தவுடனே ஒரு சத்து கிடைக்கிது, கிடைச்சவுடனே இந்த பயிர் நல்லாயிருக்கு. இவ்வளோதாங்க. புளிச்ச மோர் 10 லிட்டருக்கு 1 லிட்ரு. அடுத்து ஒன்று அதுக்கு கொடுக்கலாம், அல்லது ஒன்றுமே இல்லைன்னா பாலுங்க, 10 லிட்டருக்கு 1/2 லிட்ரு பாலுங்க. இது மட்டும் செய்தாலே ஒரு அடிப்படை விவசாயத்துக்கு எந்த பயிருக்கும் சூப்பருங்க. என்ன சொன்னேன்? 200 லிட்டர் ட்ரம்மு, 1 லிட்டரு ட்ரைகோடர்மா விரிடி, 3 லிட்டர் மீன் அமிலம்,
1 லிட்டர் பாஸ்போ பாக்டீரியா, 1 லிட்டர் பொட்டாஷ் பாக்டீரியா. பொட்டாஷ் பாக்டீரியா எதுக்கு போடுறேன்? சாம்பலுக்கு போடுறேன். ஏன் சாம்பல் போடுறேன்? இப்போ எனக்கு தேவையில்லாத மழை பெஞ்சிச்சு, அளவுக்கு மீறி மழை பெஞ்சிச்சு, என் மண்ணில் இருக்க சாம்பல் கீழே போயிடுச்சு. அதை நான் ரீசார்ஜ் பண்ண 200 ரூபா செலவழித்து 1 லிட்டர் ஊற்றிட்டேன். என் பயிரோட வேர் வளரணும், இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி வேர் வளரணும், நிறைய பூ வரணும், நிறைய காய்கள் வரணும். இப்போ நான் என்ன சேர்க்கணும்? மணிச்சத்து சேர்க்கணும். அதுக்கு தான் பாஸ்போ பாக்டீரியா 1 லிட்டர் கலந்துட்டேன். பாஸ்போ பாக்டீரியாவுக்கும் விரிடிக்கும் ஒரு அடிப்படை சத்து கிடைக்கணும். என்ன கொடுக்குறேன்? மீன் அமிலம் கொடுக்குறேன். இதானுங்க. இதை கீழே ஊற்றிட்டீங்க, மேலே இதை தெளிக்கிறீங்க. இவ்வளோதானுங்க. இதை மட்டும் தயவுசெய்து இந்த வாரம் செஞ்சுருங்க. எந்த ஊரில் நீங்கள் வந்திருந்தாலும், எந்த பயிர் வச்சுருந்தாலும் இதை மட்டும் செய்யுங்க. இது அப்படியே டெக்கரேட் பண்ணுறது எப்படி? மேலே தெளிக்கிறீங்க பார்த்தீங்களா? புளிச்ச மோருக்கு பதிலாக 100 மில்லி மீன் அமிலம் கொடுக்கலாங்க. 10 லிட்டருக்கு 100 மில்லி மீன் அமிலம் கொடுக்கலாம். இல்லைங்க, அதை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுறேங்க. 10 லிட்டருக்கு 200 மில்லி பஞ்சகாவியா அல்லது ஈயம் கரைசல் கலந்து கொடுக்குறேன். ஒன்றுமே இல்லைன்னா பால் கொடுங்க, முடியும்னா மோர் கொடுங்க, முடியும்னா மீன் அமிலம் கொடுங்க, இன்னும் முடியும்னா பஞ்சகாவியா அல்லது ஈயம் கரைசல் கொடுங்க. தெளிக்கணும், கண்டிப்பாக தெளிக்கணும். தெளிக்கிறது எவ்வளோ முக்கியம்? தெளிப்பு எவ்வளோ முக்கியம்? என் உடம்பில் இருக்கக்கூடிய என் இலையை கழுவணும், உணவு தயாரிக்கணும். அப்போ தான் என் பயிர் பெருசாகும்.